அளவுக்கு அதிகமான அன்பு கூட ஒரு வன்முறை தான். நான் உன்னை காப்பாத்துறேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் தான் உன்னை சேஃபா வச்சுக்க முடியும். அதெல்லாம் கூட ஒரு விதமான, ஏன்னா அதுல அந்த உயிருக்கு உடன்பாடு இல்லைல்ல. நீங்க இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீ என்ன செஞ்ச எனக்குன்ட்டு பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா கேள்வி கேட்குற டைம்லயே பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்கள கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கும் அப்போ புரியணும்ல, நம்மளும் ஒன்றும் பெருசா செய்யல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்க்குறேன். என் பொண்ணு எல்லாரையுமே வச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றிலாம் நிறைய தெரியுது. ஆனால் அவங்க எங்கே அவங்களோட பணம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த காஸ்மெட்டிக்ஸில் தான் போகும், பியூட்டி ப்ராடக்ட்ஸில் தான் போகும். இந்த கம்யூனிட்டி இப்படி நம்ம இதில் தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். அந்த ஹேட்ரடை வந்து நமக்கு வந்து இந்த அப்பர் காஸ்ட் இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான். அதெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக அது புரிதல் இல்லாமல் நம்பியிருக்கோம். உண்மையான விடுதலை, இப்போ நம்ம ஹாப்பினஸ், ஜாய், சோல்ஃபுல் லைஃப் எல்லாம் சொல்லும்போது அந்த கண்டிப்பாக ஃப்ரீடம் பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போ அந்த தாய்க்கிழவி படத்தில் அவ சொல்கிற மாதிரி அதை அவன் கொடுக்க வேணாம், நீயே எடுத்துக்கணும் சொல்கிற மாதிரி தான். இப்போது பிறக்கும் போதே நம்ம அதோட தானே பிறக்கிறோம், விடுதலையோட தான் பிறக்கிறோம். அதனால மீதி எல்லாம் இந்த ஈவன் அளவுக்கு அதிகமான அன்பு கூட ஒரு வன்முறை தான். நான் உன்னை காப்பாத்துறேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் தான் உன்னை சேஃபா வச்சுக்க முடியும். அதெல்லாம் கூட ஒரு விதமான, ஏன்னா அதுல அந்த உயிருக்கு உடன்பாடு இல்லைல்ல. நீங்க ஒரு மிதமான அன்பு எல்லாருக்கும் நல்லா இருக்கு, ஓவரா பண்ணும்போது அது பிரச்சனையா தானே போய் முடியுது, அளவுக்கு அதிகமா. அந்த மாதிரி தான். ஸோ விடுதலைன்றது வந்து அவங்கவுங்களோட விருப்பப்படி, அவங்கவுங்களுடைய தேடல் படி, அவங்கவுங்களுடைய பிறவிக்கான அந்த நோக்கத்தை அடைவதற்கு அவர்களுக்கான ஸ்பேஸ். as parents we create that space, as siblings we create that space, we allow that space. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த நம்மளோட வளர்ச்சி பாதையில் ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ், நம்மளோட இதனால நம்ம மூடும் அதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. கரெக்டாக மைண்ட் செட், மூடு எல்லாமே. ஸோ ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ரிபலாக இருக்கும், எதை சொன்னாலும் அது சண்டை போடணும் அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், உணர ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீ என்ன செஞ்ச எனக்குன்ட்டு பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா கேள்வி கேட்குற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்கள கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கும் அப்போ புரியணும்ல, நம்மளும் ஒன்றும் பெருசாக செய்யலை. அவங்கவுங்க இதுக்கு அதாவது அந்த ஸ்பேஸ் அலோவ் பண்ணுறது, அப்புறம் அந்த ஏஜ் ரிலேட்டடாக அந்த புரிதல் இல்லாத ஒரு தத்தளிக்கிற ஸ்டேஜ்லேயும் அந்த பொறுமையாக இருந்து அலோவ் பண்ணுறது இல்லையா, அவங்களா இருக்க விடுறது. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த அந்த 2 படத்தில் கூட அந்த மெசேஜ் திருப்பி வந்தது. பேரண்ட் மட்டும்தான் அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறாங்க, நமக்காக இருக்கிறாங்க, இப்போ அவங்களோட வலியை நம்ம உணரணும், அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ்லாம் வந்தது இப்போ. ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். அது ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போது என்னை விட்டால் எக்ஸ்டர்னல் இது இல்லாமலே கூட நான் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பேன். நான் பண்ணுறது தப்பு தான், நான் மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படிங்கிறது, அதை அலோவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அம்மாவோட அப்ரோச்சில் அது இருக்கும் இல்லையா, தூக்கி போட்டுருவாங்க, போயிட்டு வா, என்ன மிஸ்டேக் வேணாலும் பார்த்து பாடம் கற்றுட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் உண்மையான விடுதலைன்றது. ஃப்ரீ வில்ன்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லையா. கடவுள் கூட நம்மளை வந்து எதுவுமே வற்புறுத்துறது இல்லை. நம்ம தப்பு பண்ணி தடு மாதிரி வரணும் தான். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது, நம்ம அதோட தான் பிறக்கிறோம். அதை நம்ம சரியாவா இல்லை தவறாவான்றது நம்மளோட அனுபவம், பக்குவம், பாடங்கள்லேருந்து அது சரிப்படுத்தப்படுது. சில பேருக்கு இயல்பாகவே சரியான முடிவுகள் எடுக்க முடியுது, அவர்களோட மனசாட்சி வந்து அவங்கள நிறைய இதுலேருந்து காப்பாற்றுது. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், அடுத்தவங்களுக்காக வாழாமல், தனக்காக ஒரு ஃபோக்கஸ்டாக கிளாரிட்டியோடு இருக்கவங்களுக்கு எல்லாம் சரியாக போகுது. ஸோ அதான் அந்த சிறிய வயதுலேயே அந்த தெளிவு கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி அந்த அவங்க பயணத்தில் அவங்களே அடிபட்டு மிதிப்பட்டு அவங்க கற்றுக்குவாங்க. அந்த அன்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு அது ரொம்ப வலிக்கும். ஐயோ விழுந்துட்டானே, ஐயோ தப்பாட்டானே, பிடிச்சி. ஆனால் யாரையும் பிடிச்சி நிறுத்தி யாரும் காப்பாற்ற முடியாது, அதுதான் ரியாலிட்டி. இப்போது எட்வர்ட் பேக்கோட புக்கில் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து அந்த லைஃப் கோல்னு சொல்லுவார். உனக்குன்னு நீ எதுக்கு படைக்கப்பட்டியோ அதை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுலேயும் இப்போது நீ சொன்ன மாதிரி அதை மணி ரிலேட்டடாக சக்ஸஸ்னால் அந்த பணம் சம்பாதிச்சாதான் சக்ஸஸ் அப்படின்னு நினச்சி இருக்காங்க. இப்போ அது எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? உன்னோட லைஃப் கோல் ஒரு இதுலேயே சொல்லுவாங்க, ஒரு கிளீனிங் இதுவாக இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து அதை கரெக்டாக செஞ்சாலே அது அவனோட லைஃப் கோல் தான். அதில் சந்தோஷமாக அடிப்பாடி அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
வேற என்ன? இல்ல அது கண்டிப்பா 100% கரெக்ட். இப்போ வந்து நெறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்டின்னா, என்னோட புரிதல் என்னன்னா, இப்போ நெறைய நம்மளுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நம்ம மேல திணிக்கப்படுது. மீடியா மூலமா. அந்த பிசினஸ் வந்து நம்மள முழுங்க பாக்குது. ம். இப்போ எனக்கு இது போதும்னா, இல்ல உனக்கு இது வேணும். ம். இந்த கார்னா இல்ல இத விட பெட்டர் பெரிய காரு. கார். ஸோ அப்போ நமக்கு அந்த மாரி இப்போ பாத்தீங்கன்னா, நெறைய யங் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. ம். நான் என் கூட ஒர்க் பண்றவங்கலாம் பாக்குறேன். ஆம், என் பொண்ணு எல்லாரையுமே வச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் அத பத்திலாம் நெறைய தெரியுது. ம். ஆனா அவங்க எங்க அவங்களோட பணம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல தான் கன்சியூமர். போகும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல தான் போகும். ம். அன்னைக்கு ஒருத்தவங்க ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, இன்கிரீடியன்ட்ஸ் என்ன இருக்குன்னு படிச்சு பார்ப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்கின் கேர்ல பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க சாப்பிடுற பொருள்ல வந்து உள்ள என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்க மாட்டாங்களாம். ஸ்கின் கேர். அப்ப அந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த பிள்ளைங்களோட இன்கம் வந்து ஒரு 10-20% அதுல போற அளவுக்கு அவங்க அவங்கள ஆனா வந்து நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, ஹெல்த்தியா இருந்தா தான் உள்ள உங்க இருந்தே ஸ்கின் glow நல்லா இருக்கும். ஆகும். அந்த மினுமினுப்பு வந்து உள்ள இருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ அத வந்து ஏமாத்துறாங்க ஆப்வியஸா. ம். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சம்பளம் போதும் அப்படின்னு இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு கிளீனிங் பண்றவர் வந்து எனக்கு இந்த இன்கம் போதும். நான் சாப்பிட்டேன், தூங்கிட்டேன், சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு எளிமையான வாழ்க்கை கிராமத்துல இருக்கவரு வாழ்றாரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. ம். ஆனா இப்போ வந்து இந்த மாரி நெறைய மீடியா Comparative-ஆ. இப்படி வந்து பாயுது நம்ம மேல. நம்ம அது விழிப்போட இல்லாட்டி நம்ம உள்ள விழுந்துருவோம். இப்போ இந்த சாரி வாங்கினா பத்தாது. இந்த ப்ளவுஸ் இருக்கா? அந்த ப்ளவுஸ்ல இந்த டிசைன் இருக்கா? அந்த மாரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாத மாரி போய்க்கிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த யாருக்குமே வந்து அந்த இது போதும், இதுல நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அதே மாரி இப்போ நீங்க வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 ஃபோன் வருது. லோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வட்டி அவனா கட்ட போறான். அசல் அவனா கட்ட போறான். அப்போ வந்து என்னன்னா நம்மள அந்த டெம்ப்டேஷன்ல உள்ள வச்சுறாங்க. அப்ப நமக்கு அப்போ உடனே ஆஹா இன்னைக்கு வந்துருச்சுன்னா இந்த பைக் வாங்கிடலாம், இந்த ஃபோன் வாங்கிடலாம் நம்ம நினைக்கிறோம். அப்புறம் அது வந்து கடைசியில கணக்கு போட்டிங்கன்னா நீங்க இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா தான் கட்டுறீங்க. அது தெரியும் போது நமக்கு வலிக்குது. பட் அந்த பணம் வரும்போது உடனே குயிக் மணி, குயிக் ரிசல்ட்ல வந்து விழுந்துறதுனால நான் நினைக்கிறேன். நான் ஐ மே பி ராங். பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த ஜென்ரேஷன் ட்ராவல்க்கு நிறைய டைம் இது பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க. தே வாண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். தே டோன்ட் வாண்ட் ப்ராப்பர்ட்டி. தே டோன்ட் வாண்ட் ஜுவல்லரி. தே வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பியூட்டிஃபுல்லாக அதை வாழ்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த மீடியாவுடைய இதில் ட்ராப்ல விழாமல் இருந்தால் பிஸ்னஸ் என்ன சொல்றது முதல்ல மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த அதில் மட்டும் விழாமல் இருந்தால் ஐ திங்க் ஆல் இஸ் வெல்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்லுவோம், தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம் அப்படின்ட்டு. இந்த ரியலைசேஷன் நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதை எப்படி கொண்டு வர்றது? அதை நான் அந்த தனிமையை பற்றி இந்த இதில் வரும் இல்லையா, 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து எனக்கு என் கதையை கேட்கறதுக்கு யாராவது வேணும். ஒன்று வந்து நான் ஐ எம் செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட், ஐ எம் ஃபைன். இப்போ யாராவது வந்தாலே எனக்கு தொந்தரவு தான். அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் தனிமை இருக்குது. இப்போது ஒன்று வந்து நேச்சுரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிச்சதுன்னா, ரொம்ப பசிச்சதுன்னா நீங்கள் உங்களை யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிச்சது சாப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் சாப்பிடுவீங்க இல்லையா? யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். இப்போ உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ எல்லாரும் சாப்பிடணும். அப்போ உங்க பசியே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு நம்மளோட நீட் என்னன்றது நம்ம உடம்பு நமக்கு உணர்த்துது. அதை நம்ம போய் உடனே ஃபுல்ஃபில் பண்றோம். எப்போ அப்படின்னா நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கும்போது. இப்போ வந்து உன் பசியை கூட நீ சாப்பிடக்கூடாது, நீ தூக்கம் கூட நீ தூங்கக்கூடாது, நீ கதவை திறந்து விட்டுட்டு தான் தூங்கணும், நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வரும். கண்டிஷனிங் வரும்போது தான் அந்த ட்ரிஃப்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்டதுக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி உள்ளவங்க அந்த தனிமையை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி தான். யூ நீட் அ கம்பெனியன், யூ ஹேவ் டு ஹேவ் அ பார்ட்னர், கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க. யாரும் அவங்களுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க படங்கள்லாம் ஏதாவது பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 வாட்டி 3 வாட்டி கல்யாணம் பண்றதுலாம் நார்மலா வருது. அப்போ அங்க வந்து வாழ்க்கை துணை அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் தேவைன்றத அவங்க திருப்பி மீடியால வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அவங்க அதுல மனசுல எனக்கு என்ன தோணுன்னா அவங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாகவும் இருக்காங்க. கூட இருக்காங்க, பிடிக்கலையா அடுத்ததுக்கு மாறி நாம வந்து கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுனாலும் அதோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இங்க இருக்கு. ஒரு ட்ரையல் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல, அடுத்தது மூவ் ஆன் பண்றோம். அந்த கான்செப்ட் இங்க இல்ல. அது கூட நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்து வாழ்க்கையில அத்து விட்டுட்டு வந்துரு இந்த தாய்க்கழிவிலே எவ்வளவு அழகா காட்டினாங்க. அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போதான் இந்த சேஞ்சஸ்லாம் இப்படி ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். நான் டுகெதர்னஸ்ன்றதே ஒரு கான்செப்ட் சோல்டு பை மீடியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டுகெதர்னஸ்னால யூ கேன் செல் மெனி ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி அது மாதிரி யூ கேன் செல் மெனி ப்ராடக்ட்ஸ். ஹாலிடேஸ் டுகெதர், கப்பிள் அந்த மாதிரி. நான் அது வந்து உண்மையிலேயே நமக்கான அகைன் சோலோட நீடா
இல்ல சொசைட்டி த்ரஸ்ட் பண்ண நீடா நம்ம ரியலைஸ் பண்ணணும். சொசைட்டியோட காமர்ஸ் காமர்ஸ் வணிகம் தனித்தனது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிலீவிங் இன் மேஜிக்னு சொல்லுவோம். ஆமா. இப்போ நமக்கு நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி மேஜிக்கலாக. ஆனால் அந்த பிலீஃபுக்கே நிறைய பேர் தயங்குறாங்க. அது எதனா அது சயின்டிஃபிக்காக யோசிக்கிறாங்களா என்னன்னு புரியல. அதனால மட்டும்தான் அவங்களுக்கு நடக்கலை அப்படின்னு எனக்கு தோணுது. அது உங்களுக்கு எப்படி தோணுது? அது வந்து நான் ஆக்சுவலாக ஐம் சம்மன் ஹூ பர்சனலி ஐம் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் இன் மேஜிக். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படி தொடங்கினா முடிஞ்சிடும். அது தொடங்குற வரைக்கும் எனக்கு என்னன்னே புரியாது. நீங்கள் சொன்னீங்க எக்ஸல் டாக்குமெண்ட் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் வந்து சிம்பிளாக யோசிப்பேன். எனக்கு வேற மாதிரி யோசிக்கவே தெரியாது. அப்போ வந்து எனக்கு ஏதாவது அப்படி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் வந்து எனக்கு ட்ரைனிங் நடத்துறதுக்கு அப்ரூவல் கொடுத்தா அதுவும் நான் வந்து ஒரு அதிசயம் தான் நான் நினைப்பேன். நான் வந்து என்னால் வந்து நான் போய் பார்த்ததுனால நான் பேசினதுனால அப்படின்னு என்னால் யோசிக்கவே முடியாது. இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அ மிரக்கல் அப்படிதான் எனக்கு தோணும். மேஜிக் அண்ட் மிரக்கல் தான் எனக்கு என்டையர் லைஃபே தோணும். ஆனால் நான் நினைக்கிறேன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக லாஜிக்கலாக யோசிக்கிறவங்களால அதை அப்படி பார்க்க முடியல. அவங்க வந்து அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, இதை செய்ததானால் இந்த பலன் வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் மேஜிக்ன்றது இட்ஸ் அ ஹோல்சம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு ஒரு லாஜிக் ரீசனிங் எதுவுமே இல்லை. கண்டிப்பா இப்போ சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு நினச்சா, இல்லை இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அது எப்படியா நடக்கும். இப்போ நான் சம்பாதிக்கணும்னா நான் 50,000 அதில் சேர்க்கணும், இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளை கூட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ பிலீவ் பண்ணும்போது அவங்க மேபி கம்பெனி தேடிட்டு இருக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா தானே அது நடக்கும். யூனிவர்ஸ் வில் டேக் கேர் தானே சொல்கிறாங்க. வாட் யூ வாண்ட்றது யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டா யூனிவர்ஸ் அதை பார்த்துக்கும். ஹவ் யூ வாண்ட் நீங்கள் சார்ட் போட்டு கொடுக்காதீங்க. இப்போ சில பேர் ரொம்ப லாக் ஆகிக்குவாங்க. எனக்கு வந்து இந்த அரை கிரவுண்டு விற்றா போதும், நான் இந்த கடனை அடைச்சா போதும், அது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி உள்ள நுழையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த முழுமையாக என்ன தேவையோ அதை சொல்லிட்டு அது நடக்கிறதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னால் அது தன்னாலே நடந்துரும். ஆமாம், ஆஸ்க் பிலீவ் ரிசீவ்னு அந்த மேஜிக் புக்கில் வரும் இல்லையா, அதில் சீக்ரெட் புக்கில் வரும். என்ன வேணுன்றதை தெளிவாக கேட்கணும், அது கிடைச்சிட்ட மாதிரி அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணும். அது வரும்போது நம்ம ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த 3 ஸ்டெப் தான் அது, ஆஸ்க் பிலீவ் ரிசீவ். அது செகண்ட் ஸ்டேஜில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். அது கிடைச்சிட்ட மாதிரி அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து உணர்ந்து பார்ப்போம். அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணும்போதே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை. அது நிறைய பேருக்கு இது இன்னொருத்தருக்காக நம்ம யோசிக்கவும் முடியாதுல்ல. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அடுத்தவங்களுக்காக நம்ம இமேஜின் பண்ணும்போது அது நடக்காது. நமக்காக மட்டும்தான் அது நடக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அந்த இன்டென்ஷன் அனுப்புறீங்கல்ல, அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல். மற்றபடி அந்த சோலோட நீடு அதுவாக இருக்கணும்ல. அப்போ அவங்கவுங்களுக்காக தான் அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அவங்க அதுக்கு ரெடியாக இல்லைன்னா ரிசீவ் அந்த அவங்க ஆஸ்க் பிலீவ் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ரிசீவ்க்கு அவங்க ரெடியாக இல்லாட்டி பார்சல் வேற எங்கேயா தான் போகும். நல்ல எக்ஸாம்பிள். அப்புறம் எனக்கு எப்பவுமே என்ன தோணும்னா, சேஞ்ச் கேன் ஹேப்பன் அட் எனி டைம் இல்லையா. இப்போ மலர் மருத்துவத்தில் அதுதான் நம்ம என்னைக்கு ரியலைசேஷன், நீ 70 வயசில் கூட ரியலைஸ் பண்ண, ஆனால் நீ ரியலைஸ் பண்ணினா உன் சோல் பியூட்டிஃபுல்லாக இந்த உலகத்தை விட்டு டிபார்ட் பண்ணும். இல்லாட்டி கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துருக்கோம், பெட் ரிடனாக 10 வருஷம் 15 வருஷம் வந்தவங்கலாம் இருக்காங்க. என்னை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது கண்டிஷனிங் வச்சுருக்காங்களா தெரில, பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும், பேத்தி குழந்தை பிறந்தா பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். இப்போது சேஞ்சுங்கிறது எந்த வயசில் வேணால் வரலாம் இல்லையா. கண்டிப்பாக அதுக்கு வந்து இப்போ ஃப்ளவர் ரெமெடியும் ஹெல்ப் பண்ணும், நம்மளோட தாட் ப்ராசஸும் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. கண்டிப்பாக அந்த ஓப்பன்னஸ், வில்லிங்னஸ், இட் கேன் கம் அட் எனி டைம். அந்த ரியலைசேஷன், உணர்தல், புரிதல். இப்போ வந்து நிறைய நம்ம செல்ஃப் பிளேம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், நான் அப்படி பண்ணது தப்பு, அவங்க கிட்ட அப்படி பேசினது தப்பு, எல்லாமே ஒரு சாரியில் முடிஞ்சிடும். ஸோ லெட்டிங் கோ அண்ட் மூவிங் ஆன், அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட கேட்க வைக்கமா இருந்ததுன்னா கடவுள்கிட்ட சாரி கேட்டால் கூட போதும். அப்போ அந்த தாட்டே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக்கி. கண்டிப்பாக அது கண்டிப்பாக எனி டைம் இட் கேன் ஹேப்பன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எனக்குள்ள நிறைய இறுக்கங்கள் இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் ஆஃப் சொசைட்டியாக இருந்திருக்கேன். இப்போ கண்டிஷனிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி இப்படி, நம்ம இதில் தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். அந்த ஹேட்ரடை வந்து நமக்கு வந்து இந்த அப்பர் காஸ்ட் இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான். அதெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக அது புரிதல் இல்லாமல் நம்பியிருக்கோம். அதெல்லாம் அந்த சேஞ்செலாம் டோட்டலாக எனக்கு ரொம்ப லேட்டாக வந்தது. வந்தவுடனே நிம்மதியாக இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே இவங்கள தான் இருக்கும். அப்போ வந்து அந்த இது வந்து மதம், மொழி, இனம் சார்ந்த விஷயமே கிடையாது. அதாவது யார் வேணால் உங்களுக்கு எனிமையாக இருக்கலாம், ஆனால் இவங்க தான் எனிமின்னு சொல்கிறத நம்ம நம்பவே கூடாது. அப்படி சொல்கிறவங்களையும் நம்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரியலைசேஷன்லாம் அதான் எனக்கு வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். எனி டைம் எனி சேஞ்ச் கேன் ஹேப்பன். அக்செப்டன்ஸ், லெட்டிங் கோ, அதெல்லாமே எப்போ வேணால் நடக்கலாம். அது ஒன்லி ஒன் வி ரியலைஸ்
ஹெல்த் இஸ் ஹாப்பினஸ். எனக்கு எப்படி என்னோட ஹெல்த்துக்கு ஹாப்பினஸ் முக்கியமோ, இன்னொருத்தருக்கும் அவங்களோட ஹாப்பினஸ் இருந்தால் தான் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்போ நம்ம போய் எப்படி அடுத்தவங்க, இப்போ நம்ம ஊரில் இந்த லவ் மேரேஜ் பண்ணால் கொலை பண்ணுற ஒரே நாடு நம்மள தான் இருப்போம்னு நினைக்கிறேன். லவ் பண்ணுறதே தப்பு, கொலை குற்றம்னு சொல்கிற நாடு நம்மள தான் இருப்போம். அப்போ எவ்வளோ பின்னாடி இருக்கோம்ல நம்ம. அப்போ என்னோட உரிமை அங்கே முடிஞ்சிருச்சு. என்ன குழந்தைய வளர்த்ததோட என் கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட நல்லது கெட்டது அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலே போதும்ல. நீங்கள் நல்ல அன்பான பெற்றோராக இருந்தால் அவங்க தடுமாறும் போது நீங்கள் தயாராக இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள அது எப்படி உயிர்கொலை பண்ணுறதுக்கு மனசு வரும்னு எனக்கு தெரியல. அப்போ அது வந்து கண்டிப்பாக அரகன்ஸ் தான் இல்லையா, ஈகோ தான். அது அன்பே இல்லைங்க. ரீசனே சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி ஒரு சின்ன அன்பு இருந்தால் கூட எல்லா விஷயத்தையும் கடந்து சரி பண்ணிடும். அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பின்னாடி போயிருங்க. அது எதுக்கு தேடி பிடிச்சி கொள்றீங்க? இதில் கடைசியாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றி இப்போ நிறையா அந்த சைக்கலாஜிக்கல் இதுலலாம் சொல்கிறாங்க. இது ஃப்ளவர் ரெமெடியோடையும் ஆக்சுவலாக ரிலேட் ஆகுது இல்லையா? கிளாஸ் எடுக்கும்போது நீ ஒரு டேபிள் மாதிரி போட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா அதில் கொஞ்சம் ஒரு அதை மட்டும் முடிஞ்சா படிக்கிறேன். இந்த அக்ரிமனியோட தேடல் என்னன்னா இன்னர் பீஸ். அவங்க வெளிப்படையா சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறவங்க. ஐ நீட் பீஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹீல் ஆகும். ஆமாம், ஐ எம் ஃபைண்டிங் பீஸ் வித்தின் மை செல்ஃப். ஐ அலவ் அதர்ஸ் டு see me as I really am. அவங்க வந்து நான் உள்ளுக்குள்ள சோகமா இருந்துட்டு வெளியில மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இல்லை. ஆஸ்பன்ல ஒரு முகமூடி இருக்கும், ஹாப்பி பீப்புள், பட் உள்ள ஏதோ பெயின் இருக்கு. பட் இங்க நம்ம இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் எல்லாரும் என்னை நான் இருக்க மாதிரியே பார்க்கணும்னு நான் அதுக்கு கேட்குறேன். அது மாதிரி ப்ரே பண்றாங்க. அவங்களோட தேடல் வந்து இன்னர் பீஸா இருக்கு. மாதிரி ஆஸ்பனுக்கு வந்து ட்ரஸ்ட். ஐ ஹாவ் ஃபெய்த் இன் லைஃப், ஐ எம் பீயிங் கைடட், ஐ எம் ஃபில்ட் வித் கரேஜ் அண்ட் இன்னர் ஸ்ட்ரென்த். ஸோ ஆஸ்பன் வந்து ட்ரஸ்ட் கேட்குறாங்க. இன்னும் ஒன்று படிக்கிறேன், பைன் வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ் கேட்குறாங்க. ஐ ரிலீஸ் ஆல் மை கில்ட். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கில்ட் இருக்குது. ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக்ஸ், ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப். இந்த ராக் வாட்டர் சொல்கிற இல்லையா, அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி. ஐ எம் ஓப்பன் டு நியூ இன்சைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ அலவ் த ஜாய் ஆஃப் லைஃப் டு ஃப்ளோ ஃப்ரீலி த்ரூ மீ. ஐ எம் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிலாக்ஸ்ட். ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம். ஐ ஃபீல் காம் அண்ட் சூத்ட். ஐ எம் freed from the trauma of the past. My soul finds consolation and healing in the divine light. Walnut வந்து transitions. I break all links which hinder my growth. I now have the strength to follow my own inner guidance. I move forward with ease into the next phase of my life. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே, இப்போ இது அப்படியே ஒரு டேபிளாக கூட போட்டலாம்ல நாம இதில். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் த கிரேட் டாக். தேங்க்யூ.